ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகன் பேசுகிறேன். ஆக்சுவலாக எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, டெலிவரி பாய்ஸோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். பட் அதான் இல்லை. எவ்வளோ கஷ்டன்றது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெலிவரி பாய்ஸுக்கும் தெரியும் அவர் கஷ்டம் என்னன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க போகிறாங்க, ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஃபுட்டு வாங்குறாங்க, எடுத்து போய் கஸ்டமர் வசூல் போய் கொடுக்குறாங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். இப்போ ரெஸ்டாரண்ட் போனோம்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபுட்டு வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபுட்டு வாங்குறது நாங்கள் 1/2 மணி நேரம் 1 ஹவர்லாம் கூட வெயிட் பண்ணி ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. அங்கே வர கஸ்டமர்ஸ் கவனிப்பாங்களே தவிர ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னால் கஸ்டமர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, இது மட்டும் இல்லைங்க, நடுவில் டிராஃபிக்கு, வெயில், மழை, பத்தாவதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரோட பற்றி அவங்களுக்கு தெரியுமா. இதெல்லாம் தாண்டி தாங்க அவங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். ஸோ எங்களையும் கொஞ்சம் வந்து வேல்யூ பண்ணுங்க. அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஃபுட்டு சீக்கிரம் வந்துடணும். அவங்க என்ன வந்து என்ன சொல்கிறது, ஏன் லேட்டாக வராங்க அப்படின்லாம் கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.